ஸோ வெல்கம் பேக் டு ஹாலிவுட் தமிழ். நெட்ஃபிளிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டீரியஸ் கிரைம் த்ரில்லர் சீரீஸாக எடுக்கப்பட்ட தி பீஸ்ட் இன் மீ அப்படின்ற சீரீஸை வந்து இப்போ நெட்ஃபிளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 எபிசோடு இருக்கு. ஒரு எபிசோடுமே 40லேருந்து 15 மினிட்ஸ் டியூரன்ஸ் கிட்ட வந்துடுது. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சீரீஸோட ஹீரோனான ஆகி வந்து ஒரு ரைட்டரா இருக்காங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி இவங்களுடைய பையன் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்ல வந்துட்டு இறந்து போயிருப்பாரு. இருந்தாலுமே அவன் இறந்து போனதுக்கு ஒரு நபர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ஒரு மாதிரி காண்டா இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இவங்களுடைய பக்கத்து வீட்டுக்கு பாத்தீங்கன்னா நைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஃபேமஸான பணக்காரன் வந்துட்டு குடிவாரு. சோ இவங்களை சுத்தி இருக்கிற எல்லா பீப்புளுமே அவங்கிட்ட வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஒரு இடத்துல நம்ம ஹீரோனுடைய பையனை கொன்ன அந்த நபர் பாத்தீங்கன்னா மர்மமான ஊர்ல வந்துட்டு காணாம போயிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றதுதான் இந்த சீரீஸோட ஸ்டோரியா இருக்கு. ஆக்சுவலா இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களும் வந்துட்டு கொஞ்சம் ஹை மூமெண்ட் அப்படின்றது இருக்கு. பட் இருந்தாலுமே ஓவராலா பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே வந்துட்டு ரொம்ப ஸ்லோவா கொண்டு போறாங்க. அது ஒரு இடத்துக்கு மேல ரொம்பவே காண்டாகுது. ஆக்டிவ்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீரீஸ் நடிச்ச எல்லா கேரக்டருமே அவங்களுக்கு கொடுத்துருக்க ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸா கொடுத்துருக்காங்க. ஸ்டோரியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்டோரி தான். பட் இருந்தாலுமே ஸ்கிரீன் பிளேல வந்துட்டு சொதப்பி வச்சிருக்காங்க. ஸோ இந்த சீரீஸை பார்க்கலாமா வேணாமா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த சீரீஸ்க்கு நம்மளோட ரேட்டிங் 5.3 out of 10.